Guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கோட மார்க்கெட் க்ளோசிங் பில் பார்க்கலாம். என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறோம்ன்ற இந்த ஸ்லைட்ல இருக்கு. as usual ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. Moving on the slide, சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு க்ளோசிங் அப்போ 1053 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இருந்திருக்காங்க. பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா 1.47% டவுன்ல இருந்திருக்காங்க. டவுன்ல இருந்துட்டு 70,370 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு செட்டில் ஆயிருக்காங்க. சென்செக்ஸ் பேக்ல பிக்கஸ்ட் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா சன்ஃபார்மா 4% இருக்காங்க. பாரதி ஏர்டெல் வந்து 3.36% இருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் வந்து 2% ஏறி இருக்காங்க. பவர் கிரிட் வந்து 0.27% ஏறி இருக்காங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் 0.12% ஏறி இருக்காங்க. On the other hand, biggest losersலாம் யாருன்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க் 5.87% இறங்கியிருக்காங்க. எஸ்பிஐ வந்து 4.18% இறங்கியிருக்காங்க. ஹெச்சிஎல் வந்து 3.81% இறங்கியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 3.45% இறங்கியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 3.15% வந்து இறங்கியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நிஃப்டி இன்னைக்கு வந்து 333 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா 1.54% இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு 21,238 அப்படின்ற லெவல்ல இருந்திருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டியோட டிராப் டவுனுக்கு ஆர்ஐஎல் அண்ட் ஹெச்டிஎஃப்சி வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காங்க. அதாவது மோர் தென் ஆஃப் லாஸ்ட்க்கு ரீசனே யாருன்னு பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. பிக்கஸ்ட் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா நிஃப்டியில சிப்லா 7% ஏறி இருக்காங்க. சன்ஃபார்மா 4% ஏறி இருக்காங்க. பாரதி ஏர்டெல் 3% ஏறி இருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் 2% ஏறி இருக்காங்க. ஹீரோ மோட்டோகாப் வந்து 0.97% வந்து ஏறி இருக்காங்க. பிக்கஸ்ட் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க் 0.6% இறங்கியிருக்காங்க. கோல் இந்தியா லிமிடெட் 6% இறங்கியிருக்காங்க. ஓஎன்ஜிசி 5% இறங்கியிருக்காங்க. அதானி போர்ட்ஸ் வந்து 5% வந்து இறங்கியிருக்காங்க. எஸ்பிஐ லைஃப் வந்து 5% இறங்கியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஓப்பனிங் ட்ரேட். இன்னைக்கு ஓப்பனிங் ட்ரேட் எப்படி இருந்ததுன்னா பாசிட்டிவ் குளோபல் மார்க்கெட்ஸே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்த ரீசன்னால இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸும் வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆனாங்கன்னு சொல்றாங்க. எந்தெந்த செக்டர்ஸ்லாம் லீட் பண்ணிருக்குன்னு பார்த்தா பேங்கிங், எனர்ஜி அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அரௌண்ட் காலையில 9:19க்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து 0.80% வந்து ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 71,995 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. நிஃப்டி 50 வந்து 0.79% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 21,742 அப்படின்ற லெவல்ல இருந்திருக்காங்க. ஓப்பனிங் ட்ரேட்ல சென்செக்ஸ் பேக்ல ஐசிஐசிஐ பேங்க், பவர் கிரிட், பாரதி ஏர்டெல், என்டிபிசி, பஜாஜ் ஃபின்சர்வ், இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாமே வந்து கெயின்ல தான் ஓப்பன் ஆனாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி அண்ட் ஹெச்சியூஎல் இவங்க எல்லாமே வந்து கட்ஸ்ல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. ட்ரேட்ல செக்டரல் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நிஃப்டி ஃபார்மா வந்து 1.5% ஏறி இருக்காங்க. யாரெல்லாம் லீட் பண்ணாங்கன்னா சிப்லா, சன்ஃபார்மா அண்ட் லூபின்லாம் லீட் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க், ஆட்டோ, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி, ஹெல்த் கேர் அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஹைல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. ப்ராடர் மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிஃப்டி மிட் கேப் 100 வந்து 0.25% ஓப்பனிங் ட்ரேட்ல ஏறி இருந்தாங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 வந்து இன்னைக்கு ஃபிளாட்டா தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. விச் மீன்ஸ் ஹையாவும் ஓப்பன் ஆகல, இறங்கியும் இல்லைன்னு சொல்றாங்க. க்ளோசிங் ட்ரேட் அப்போ பார்த்தோம்னா நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால பிளஸ் ஜிக்கும் சோனி குரூப்புக்கும் இருக்கிற மர்ஜர் வந்து கேன்சல் ஆன ரீசன்னால மார்க்கெட்ஸ் வந்து அதனோட லோக்கு நியரா வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செல் ஆஃப் எல்லாம் வந்து டீப்பரா வந்து ப்ராடர் மார்க்கெட்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அரௌண்ட் 3% வந்து இறங்கிடுதுன்னு சொல்றாங்க. செக்டரல் ஃப்ரண்ட்ல வந்து ஃபார்மா செக்டரை தவிர மீதி எல்லா செக்டாருமே வந்து ரெட்ல தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ட்ரேட்ல வந்து ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபார்மா இதுல வந்து பையிங் ஜாஸ்தியா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஃபால் ஆனதுக்கு ரீசன் வந்து நிறைய செக்டர்ஸ்ல செல்லிங் இருந்ததுன்னு சொல்றோம். அதுல சில செக்டர்ஸ்லாம் இதுல பார்க்கலாம். பேங்கிங், ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ், எஃப்எம்சிஜி அண்ட் மெட்டல்ஸ். பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்னைக்கு அது மட்டுமே 1/3 வந்து லாஸ்க்கான ரீசன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹெவி வெயிட் கவுண்டர். இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து another 3% வந்து இன்னைக்கு இறங்கியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸும் கூட 2% வந்து இறங்கியிருந்தாங்க.
மீதி என்னென்ன பேங்க்ஸ்லாம் இறங்கியிருந்தாங்கன்னு பார்த்தா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து 6.5% இறங்கியிருந்தாங்க. அதை ஃபாலோட் பை இண்டஸ்இண்ட் பேங்க், பிஎன்பி, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், எஸ்பிஐ. செக்டார்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்தது என்னன்னு பார்த்தா ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ். இதுல வந்து ஆர்ஐஎல் வந்து செகண்ட் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்னு சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு எவ்வளவு ஃபால் ஆயிருக்காங்கன்னா 2% வந்து ஃபால் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீதி என்னென்ன ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை தவிரன்னு பார்த்தா ஐஓசி, ஹெச்பிசிஎல், அதானி டோட்டல் கேஸ், ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி, பிபிசிஎல் இவங்க எல்லாமே 4 to 5% வந்து கீழே இறங்கியிருந்தாங்க. ஸ்டாக் நியூஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். ஐசிஐசிஐ பேங்க் வந்து இன்னைக்கு வந்து 5% வந்து இன்னைக்கு வந்து ஏறி இருந்தாங்க. பிளஸ் அவங்களோட 52 வீக் ஹையும் அவங்க வந்து டச் பண்ணியிருந்தாங்க. 1059. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பேங்க் ஏறினதுக்கு சாட்டர்டே இன்னைக்கு Jan 20th அன்னைக்கு பேங்க் அவங்களோட டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸை வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனை விட ஜாஸ்தியா இருந்ததுனால இன்னைக்கு ஷேர்ஸ் வந்து 5% ஏறி இருந்துன்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஒரு சின்ன நோட் என்ன நோட் பண்ணிக்க வேண்டியிருக்குன்னா டாப் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் இன்க்ளூடிங் ஜெஃப்ரீஸ், கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ், நோவாமா இவங்க எல்லாமே வந்து அவங்களோட ரேட்டிங்கை வந்து பை அப்படின்னு சொல்லி ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. பேங்கோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து என்னென்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10,272 crore ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர் growthல இருக்கு. எவ்வளோ பெர்சன்டேஜ்லன்னு பார்த்தா 23.6%ன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ் வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல வந்து பேட் வந்து என்ன எஸ்டிமேஷன்ல இருந்தது, எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா 9,981 crore. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரிசல்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கு. அடுத்தது வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இது வந்து 18,678 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் இந்த குவார்டரை கம்பேர் பண்றப்போ 13.4% இன்க்ரீஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து இந்த குவார்டர்ல வந்து எவ்வளவு இருந்தது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா 16,465 crore இருந்ததுன்னு சொல்றாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இந்த குவார்டருக்கு எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4.43% சொல்றாங்க. இது வந்து எந்தெந்த குவார்டர் கூட கம்பேர் பண்றாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 செகண்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 23 தேர்ட் குவார்டர்னோட கம்பேர் பண்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் FY24 செகண்ட் குவார்டர்ல 4.53 இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 23 Q3ல வந்து 4.65% இருந்திருக்கு. சிப்லா வந்து 7% வந்து ஏறி இருக்காங்க. பிளஸ் அவங்களோட 52 வீக் ஹையும் அவங்க வந்து இன்னைக்கு என்எஸ்சில டச் பண்ணிருக்காங்க 1409. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ரைஸ்க்கு மண்டே அன்னைக்கு, அதாவது நேத்து கம்பெனி வந்து அவங்களோட டிசம்பர் குவார்டர் ஏர்னிங்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸா இருந்தது, எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியான ரிட்டர்னா இருந்தது ரீசன்னு சொல்றாங்க. அவங்களோட Q3 அக்டோபர் டிசம்பர் குவார்டர்னோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து என்னவா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1056 crore இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் குவார்டர்ல இந்த இயர் கம்பேர் பண்றப்போ 31.8% வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் குவார்டர்ல என்னவா இருந்தது அப்படின்னா அதோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 801 crore இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ்க்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங் நார்த் அமெரிக்கன் அண்ட் டொமஸ்டிக் டிமாண்ட் தான் ரீசன்னு சொல்லியிருக்காங்க. Thank you so much for listening me. Have a great time. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோஸாக இருக்கும். இது ஹை ப்ரையாரிட்டி வீடியோ உங்களுக்கு இந்த டைமிங்கில் வந்துருச்சு. மீதி அதர் ஸ்டாக் நியூஸும் மீதி மற்ற நியூஸஸ்லாம் செப்பரேட் வீடியோஸாக கிடைக்கும். ப்ளீஸ் கீப் வாட்சிங். Thank you so much for listening me.